ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கட்லெட் செய்யலாமா? அதுக்கு உருளைக்கிழங்க வேக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கட்லெட் பைண்டிங் பண்ணுறதுக்கோசரம் கொஞ்சோண்டு மக்காச்சோளம் மாவு கரைச்சிக்கோங்க. சிறிதளவு ரவை, உங்கள்கிட்ட ப்ரெட்டு தூள் இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க. வேக வச்சு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி மசிச்சுக்கோங்க. மசிக்கிறதுல பேபிக்கார்னை வேக வச்சு மிக்சியில் போட்டு ரன் பண்ணிக்கோங்க. கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காய்ஞ்சது கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டுங்க. கடுகு பொரிஞ்சதும் அரைஞ்சி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி பொடியாக நறுக்கி நல்லா வதக்கிக்கோங்க. பிறகு மசிச்ச உருளைக்கிழங்கு போட்டுக்கோங்க. அப்புறம் பேபிக்கார்ன் குழப்ப அரிசிங்களா அதையும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு மஞ்சள் தூள், தேவையான அளவு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த உருளைக்கிழங்கு கெட்டி ஆகிறதுக்கு கொஞ்சோண்டு கடல மாவு சேர்த்துக்கோங்க. கட்லெட் மாவு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ கட்லெட் பண்ணலாங்க. இந்த கார்ன்ஃப்ளவரில் ரெடி பண்ணிக்கோங்க. அப்புறம் ரவையில் போங்க. இந்த மாதிரி கட்லெட் மாவு எடுத்துக்கோங்க. இது தோசைக்கல்லில் போட்டு எண்ணெய் ஊற்றி சுடுங்க. இந்த மாதிரி தோசைக்கல் வச்சுட்டு எண்ணெய் நல்லா ஊற்றுங்க. இது சாயந்தரம் திருப்பிக்கோங்க. இது குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தால் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. இது கார்ன் உருளைக்கிழங்கு கட்லெட் ரெடி. பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.